மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி, தமிழக வெற்றி கழகம். என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி. அவரோட அனுகிரகம் எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ரொம்ப பெண்கள் எதிர்பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது அவரோட வண்டி வந்தா கூட, அந்த பிரச்சார வண்டி வந்தா கூட அதுக்கு செல்ஃபி எடுக்கிறது, ஒரு தேரா நினைச்சு அதுக்கு ஆரத்தி எடுக்கிறதும், அதுக்கு பூசணிக்காயை சுத்தி திஷ்டி சுத்தி உடைக்கிறதும், இந்த அளவுக்கு அவரோட வண்டி வாகனத்துக்கு இருக்கும்போது அவர் தளபதி வந்தாருன்னா அவர் எந்த அளவுக்கு இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு 2500 பேர் என்னோட பகுதியில ஒரு அன்னதானம் நான் போட்டேன் எல்லாத்துக்கும். அந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுத்துச்சு. இவ்வளோ பேருக்கு நம்ம ஒரு பசியை ஏன்னா எதிர்பார்க்குறாங்க மக்கள். தளபதி சாப்பாடா அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க. இது தளபதி சாப்பாடு. ஏன்னா போஸ்டர்லாம் போட்டிருந்தேன், வண்டியிலலாம் கொடியெல்லாம் மாட்டி பார்க்கும்போது எல்லாருமே தளபதி சாப்பாடுனா நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அதுலேயே தெரிஞ்சிச்சு. கோவை மாவட்டத்தில் எல்லா மாவட்ட செயலாளர்களுக்கும் நெருக்கடி வருது, நெருக்கடி இருக்கு. அப்படி பார்க்கையில நம்ம ஏதாவது போய் மக்களுக்காக ஒரு தெருவில் போய் நின்று அவங்களுக்கு குறைகளை கேட்டா கூட திமுக நிர்வாகிகள் எல்லாம் நின்று இது எங்க ஏரியா, நீங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கேட்கறாங்க. அரசியல்வாதிகளே நடிக்கிறாங்க. அப்ப அவங்க நடிகர்னு நம்ம சொல்லிடலாமா? எவ்வளவு பேர் நடிக்கிறாங்க. அப்ப அவங்க அரசியல்வாதி இல்ல, நீங்க நடிகர் அப்படின்னு நான் சொல்லிடலாமா? ஒரு நடிகர் அரசியல்வாதி ஆகலாம், ஆனா ஒரு அரசியல்வாதி நடிகர் ஆகக்கூடாது. பெரிய கட்சிகள் இருக்கும்போது நிறைய அடக்குமுறைகள் உங்களுக்கு இருக்கும். அந்த அடக்குமுறைகளை எப்படி நீங்கள் தாண்டி வரீங்க? தாவேக்கா எப்படி அதை தாண்டி வருது? இருக்குதா அந்த மாதிரி ஒரு நிலை இருக்குதா? அடக்குமுறைகள் இருக்குதா? முதல்ல அது அண்ணன் தளபதி சொன்ன மாதிரி தான். அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போற ஆளா இந்த ஆளு? இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியே தெரியுது உங்களுக்கு. நான் சொன்ன மாதிரி தான் அடக்குமுறைக்கெல்லாம் பயப்படுற ஆளா நாங்க. பெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் தாவேக்காவுடைய கொங்கு முக்கிய நிர்வாகி திரு சோபன் கிரீஷ் அவர்கள். வணக்கம் சோபன் கிரீஷ். வணக்கம் தோழர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. சூப்பர். தாவேக்காவுடைய வளர்ச்சி அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். கட்சி தொடங்கி 2 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு. 3ஆம் ஆண்டில் காலடி எடுத்து வச்சுட்டீங்க. 3ஆம் ஆண்டே தொடக்க விழாலே நிறைய விஷயங்கள் தளபதி விஜய் அவர்கள் பேசினார்னாலும் கூட நகரங்களில் எங்களுக்கு தெரியும் தாவேக்காவுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை எங்களால் புரிஞ்சுக்க முடியும். கொங்குல தமிழக வெற்றி கழகத்திற்கான வளர்ச்சி எப்படி இருக்குது? விஜய் அவர்களின் தேவை கொங்குல இருக்கா? சமீப காலமாக உங்கள் வீடியோ நிறைய நான் பார்த்துருக்கேன். ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் நீங்கள் அதிக பேரை நீங்கள் பேட்டி இது மாதிரி எடுத்திருக்கலாம். ஆமாம். ஸோ தமிழக வெற்றி கழகத்துடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு உங்களை நான் ஒரு கருத்து கேட்கலான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. அதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வளர்ச்சி அப்படின்றது எங்களுக்கு தெரியுது, நல்லாவே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த கருத்து கணிப்புகள்லாம் பார்க்கும்போதே ஒரு 3ஆவது பெரிய கட்சியாக நிறைய இடங்களில் வராங்க. ஆனால் நகரங்களில் எங்களுக்கு தெரியுது, சென்னையில் எங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள் சென்னையில் எல்லாரையும் பார்க்குறதுனால தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு தேவை இருக்குது. இளைஞர்கள் விஜய் அவர்கள் வரணும்னு நினைக்கிறாங்க, நிறைய பெண்கள் வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதே மாதிரியான உள்ள ஒரு நகரம் தான் கொங்கு. ஸோ கொங்குல எப்படி இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா கொங்குல 2 திராவிட கட்சிகள் வந்துக்கிட்டு இருக்காங்க, ஜாம்பவான்களாக இருக்காங்கன்னு போது விஜய் அவர்களுடைய அந்த தேவை அங்கே எப்படி இருக்குது? மக்களோடைய எதிர்பார்ப்பு நிறைய இருக்குங்க. சூப்பர். ஒன்றும் வேண்டாங்க. இப்போ நீங்கள் வாரிசு அரசியல் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா வாரிசு அரசியல் தான் நடந்துட்டு இருக்கு. மக்கள் முதல் கருத்து சொல்ற விஷயம் வாரிசு அரசியல் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ற விஷயம். அடுத்தது எங்களுக்கு எந்த நலத்திட்டங்களும் எதுவும் எங்களுக்கு சேர்றதில்லை அப்படின்னு ஒரு கருத்து முன் வைக்கிறாங்க. இன்னொன்று பெண்கள் பயப்படுறது பெண்கள் பாதுகாப்பு அங்கே கண்டிப்பா இல்லை. சமீப காலத்தில் நீங்க பார்த்துருப்பீங்க, எங்களோட கோயம்புத்தூர்லேயே ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு பெண்ணுக்கு ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. ஸோ அதுக்கே இன்னும் நீதி கிடைக்க மாட்டேங்குது. அந்த நிலைப்பாடில் போயிட்டு இருக்கும்போது நீ இந்த மாற்றுக் கட்சி வேணுமே அப்படின்னு சொல்லி மக்கள் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. அது தளபதியை ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. அவர் இன்னைக்கு வந்தவர்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. 40 ஆண்டுகள் ஆண்டுக்கு முன்னாடி கட்சி டிஎம்கே இருக்கலாம், ஏடிஎம்கே இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். ஆனால் இப்போ வராங்க அப்போ வராங்கிறது யார் இன்னைக்கு நல்லது செய்கிறாங்க அப்படிங்கிறது ஒன்று இருந்தால் நம்மளுக்கு போதும் இல்லையா? ஓகே. அந்த ஒரு எதிர்பார்ப்பு இன்னைக்கு மக்களுக்கு மைண்டில் வந்திருக்கு.
கொங்குல உங்களுக்கு இப்ப இந்த இந்த நகரத்துல நினைக்க மாதிரி தான் அங்கேயும் வந்து எதிர்பார்ப்புகள் இருக்கு. நிச்சயமா இருக்கு. பெண்களுடைய அந்த வாக்குன்றது எப்படி இருக்கு, அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன இருக்கு? ஏன்னா நீங்க இப்ப பெண்கள் பத்தி பேசுனீங்க, கோயம்புத்தூரை பத்தி பேசுனீங்க, அங்க நடந்த சம்பவத்தை பத்தி சொல்றோம். அப்போ பெண்களின் பாதுகாப்பு கோயம்புத்தூர்ல தேவை அப்படின்றதுனால விஜய் அவர்கள் வேணுமா, இல்ல மற்ற எல்லாத்துக்கும் சேர்த்து விஜய் அவர்கள் வேணுமான்ற தளபதி பெண்கள் ரசிக்கிறாங்க. பொதுவா அவரு எப்படா கோயம்புத்தூர் வருவார்னு எதிர்பார்க்கறாங்க. அடுத்த மீட்டிங் எங்க பிரச்சாரம் நடக்காதா, இவர் வந்து என்னைக்காவது நம்மளை பார்க்க மாட்டோமா, அவரோட அனுகிரகம் எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ரொம்ப பெண்கள் எதிர்பார்க்கறாங்க. அப்படி இருக்கும்போது அவரோட வண்டி வந்தா கூட, அந்த பிரச்சார வண்டி வந்தா கூட அதுக்கு செல்ஃபி எடுக்கிறது ஒரு தேரா நினைச்சு அதுக்கு ஆரத்தி எடுக்கிறதும், அதுக்கு வந்து பூசணிக்காயை சுத்தி திஷ்டி சுத்தி உடைக்கிறதும், இந்த அளவுக்கு அவரோட வண்டி வாகனத்துக்கு இருக்கும்போது அவர் தளபதி வந்தாருன்னா அவர் எந்த அளவுக்கு இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. கோயம்புத்தூர்ல 2 ஜாம்பவான்கள் இருக்காங்க. 60 ஆண்டு காலமா திராவிட கட்சிகள் தான் அங்க வந்து கோல் வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னும் போது தாவேக்காவுக்கு எப்படி அங்க நிலைநிறுத்த முடியுன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஏன்னா 2 பேர் முக்கியமான 2 பேர் அங்க அதிமுகலையும் சரி திமுகலையும் சரி 2 முக்கியமான நபர்களா இருக்காங்க. அவங்களை தாண்டி தாவேக்கா அங்க எப்படி நிலைநிறுத்திக்க போறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல வந்து 10 தொகுதி இருக்குங்க. அந்த 10 தொகுதியில் வந்து மேஜராக வந்து கோவை மாநகர மாவட்டம், அதில் வந்து நம்ம மாவட்ட செயலாளர் இருக்காரு. அவருடைய வேலைகள் பொதுச் செயலாளருடைய அறிவுறுத்தல் படி அங்கே வந்து நல்லபடியாக நாங்கள் மக்களுக்கு என்ன தேவையோ, அடிப்படையான என்ன தேவையோ இப்போ வரைக்கும் நாங்கள் போய் அவங்களோட கருத்தை கேட்டுட்டு இருக்கோம். நாங்கள் இப்போவே நாங்கள் வந்து ஆட்சி வராததுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன தேவையோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அவங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அவங்க செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். மீறி இதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்ததுக்கு இப்பவே இந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு, நீ ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க எங்களை கேட்கணும்ட்டே இல்லை. அது அவங்க மக்களுக்கு என்ன தேவையோங்கிறது அவங்க சொல்றதுக்கு முன்னாடி அதை நாங்களே வந்து அவங்களோட குறை நிறை எல்லாமே நான் வந்து நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து ஆசைப்படுறோம். அதுதான் நாங்கள் ஆசைப்படுறது இல்லை, தளபதி அதுதான் எங்களை வந்து எங்களை அப்படிதான் வழிநடத்தி கொண்டு போறாரு. அந்த வழிநடத்துல நாங்களும் போயிட்டு இருக்கோம். எங்க மாவட்ட நிர்வாகிகள், நாங்க பொதுச் செயலாளர் எங்க சொல்றது அந்த மாதிரி நாங்க அன்றாட பணிகள் உங்களுடைய நலத்திட்ட உதவிகள்லாம் அங்க செஞ்சுட்டு தான் இருக்கீங்க. நிச்சயமா நடந்துட்டு இருக்கு. இப்ப நான் வந்து கட்சியில இணைஞ்சு வந்து ஒரு ஒன்றரை ஆண்டு காலம் தான் ஆச்சு. அதுல இணைஞ்ச உடனே நான் வந்து நான் என்னோட அதிர்ஷ்டமான முத்தில் அந்த நேரத்தில் தான் வந்து தளபதி வந்து ஒரு சின்ன அறிக்கையை விட்டாரு. பட்னி தினம்னு வந்து நான் உள்ள போன உடனே அதை அறிவிச்சாரு. எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சது. எனக்கு நல்ல ஒரு மக்கள் கிட்ட ஒரு வரவேற்பு இருந்துச்சு. எப்படின்னா ஒரு 2500 பேர் என்னோட பகுதியில ஒரு அன்னதானம் நான் போட்டேன் எல்லாத்துக்கும். அந்த நேரத்தில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுத்துச்சு. இவ்வளோ பேருக்கு நம்ம ஒரு பசியை வந்து ஏன்னா எதிர்பார்க்குறாங்க மக்கள் வந்து தளபதி சாப்பாடா அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க. கொஞ்சம் தளபதி சாப்பாடு ஏன்னா போஸ்டர்லாம் போட்டிருந்தேன், வண்டியிலலாம் கொடியெல்லாம் மாட்டி பார்க்கும்போது எல்லாருமே வந்து தளபதி சாப்பாடுனா நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அதுலேயே தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு. எத்தனையோ பேர் அன்னதானம் போடலாம், கோயில் அன்னதானம் போடலாம், ஆனால் இது வந்து தளபதி வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம வந்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்றாங்க அப்படிங்கிறது ஒரு சந்தோஷம் கொடுத்துச்சு. எனக்கும் அதில் வந்து ஒரு இது இருந்துச்சு. இது அரசியலில் இப்போது தாவேக்கா ஒரு புது கட்சின்றதுனால திமுகவும் சரி அதிமுகவும் சரி அங்கே கோலச்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ நெருக்கடிகள் கொடுக்குறாங்க? பொதுவாகவே நெருக்கடிகள் இருக்கும். அதுவும் விஜய் மாதிரி ஒரு நபர் வராருன்னா என்ன மாதிரியான நெருக்கடிகள்லாம் இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். வெளிப்படையாகவே சில விஷயங்கள் தெரியுது. உங்களுடைய கூட்டங்களுக்கு வந்து அனுமதி கிடைக்காதது, 5000 பேர் தான் இருக்கணும்னு சொல்கிற விஷயங்கள்லாம் நடக்கும்போது உங்கள் மாவட்டத்தில் அது எப்படி இருக்குது நெருக்கடிகள்? கோவை மாவட்டத்தில் வந்து எல்லா மாவட்ட செயலாளர்களுக்கும் நெருக்கடி வருது, நெருக்கடி இருக்கு. அப்படி பார்க்கையில நம்ம ஏதாவது போய் மக்களுக்காக ஒரு தெருவில் போய் நின்று அவங்களுக்கு குறைகளை கேட்டா கூட திமுக நிர்வாகிகள் எல்லாம் வந்து நின்று இது எங்க ஏரியா நீங்க வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கேட்கறாங்க. அந்த மாதிரி இருக்க பட்சத்துல வந்து நம்ம போற கொஞ்சம் தயக்கமா இருக்கு. ஆனா மக்கள் வந்து எங்களோட குறை வந்து தாவேக்காவினர் சார்பா வந்து கேட்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. ஆனா இந்த அடக்குமுறைக்கு ஆளாகிறோம் நிச்சயம். அதாவது திமுக ஆளுங்கட்சிகளால அடக்குமுறைக்கு தாவேக்கா ஆளாகுதுங்க. நிறைய அந்த மாதிரியான பிரச்சனைகள் அங்க நடக்குதா? நிச்சயமா நடக்குது. இது வந்து நம்ம அரசியலா பேசிட்டு இருக்கோம். ஆனா நீங்க அரசியலுக்கு இப்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடங்கள் ஆகுது அப்படின்னு சொல்றீங்க. பொதுவா விஜய் அவர்கள் ஒரு நடிகர் தான், இப்போ நடிகர் இருந்து தான் இப்போ வந்து உள்ள வந்திருக்காரு. அப்ப நீங்க அவருடைய ரசிகரா உள்ள வந்திருக்கீங்களா, இல்ல ஒரு அரசியல் கட்சி தலைவரா பார்த்து அவரை உள்ள வந்திருக்கீங்களா? அன்னைக்கு அவர் நடிகராக இருக்கும்போது நான் வந்து ஒரு ரசிகனாக இருந்தேன்.
இன்னைக்கு அவர் வந்து ஒரு தலைவர் ஆயிட்டாரு. அப்ப நான் இன்னைக்கு வந்து ஒரு தொண்டனா இருக்கேன். தொண்டனா இருந்து நான் அவருக்கு சேவை செய்யணும் ஓகே அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். இல்லை தொண்டன் அப்படின்னும் போது அதில் நிறைய கேட்டகரி இருக்குது. இப்போ ரசிகராக இருக்கும்போது எந்த கேட்டகரியும் கிடையாது, நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் ரசிகராக இருக்கும்போதே அவர் வந்து அரசியல் மயப்படுத்திட்டார், நிறைய மக்கள் இயக்கம் அப்படின்னு அரசியல் மயப்படுத்திட்டார். அப்படி இருக்கும்போது இன்னும் அவருக்கு வந்து ஒரு அரசியல் தெரியலை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பொதுப்படையாக பேசப்படுது இல்லையா? ஒரு அரசியல் கட்சியே இல்லை, இது ஒரு அரசியலே இல்லை, இவங்களுக்கு அரசியலே தெரியாதுன்றாங்க இல்லையா? உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? ஏன்னா நீங்கள் 1.5 வருஷமா இருக்கீங்க, உங்களுடைய செயல்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எம்ஜிஆரும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அவரும் வந்து நடிகர் தான். ஓகே, அவர் இவ்வளோ அரசியலை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வரலையா? அதே அதிமுகவை இந்த அளவுக்கு நிலைநாட்டி நிறுத்தினாருன்னு உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது நம்மளும் இப்போதான் வந்திருக்கோம். ஓகே, அதை வந்து நம்ம அரசியலாக இப்போ பார்க்கறத விட நாளைக்கு தலைமுறை எப்படி இருக்க போகுது, நாளைக்கு மாற்றம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்க வந்து கண்கூட பார்ப்பீங்க நீங்க இதை. அப்போ ஒரு நடிகரா இருக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு நடிகர்ன்றதுனால அரசியல் அவருக்கு தெரியாதுன்ற மாதிரிலாம் அந்த கமெண்ட் எல்லாம் நீங்க ஏத்துக்கிறது இல்லை? அரசியலுக்கும் நடிப்புக்கும் சம்மந்தம் இல்லைங்களே. ஓகே, இப்போ அரசியல்வாதிகளே நடிக்கிறாங்க, அப்ப அவங்க நடிகர்னு நம்ம சொல்லிடலாமா? எவ்வளவு பேர் நடிக்கிறாங்க, அப்ப அவங்க அரசியல்வாதி இல்ல, நீங்க நடிகர் அப்படின்னு நான் சொல்லிடலாமா? ஒரு நடிகர் அரசியல்வாதி ஆகலாம், ஆனா ஒரு அரசியல்வாதி நடிகர் ஆகக்கூடாது இல்லையா? அதுதான் நான் வந்து இங்க சொல்றேன். ஓகே, அப்போ நீங்க ஒரு நடிகரை பின்தொடர்ந்தாலும் கூட இப்போ வந்து ஒரு அரசியல் தலைவராக தான் அவரை வந்து அரசியல் நல்லா போயிட்டு இருக்கும் போது நம்ம நீங்க வந்து அரசியல்வாதி இல்ல நீங்க நடிகர்னு நீங்க சொல்லலாம். அது நல்லது நடக்குது, நம்ம ஒரு நல்ல வழியில பாதையில நம்ம வந்து நோக்கி போயிட்டு இருக்கும்போது அது அரசியல்வாதியா இருந்தா என்ன, இல்ல நடிகரா இருந்தா என்ன, நம்ம ஒரு நல்ல வழியில போகுது, மக்களுக்கு நல்லது நடக்க போகுது, நாளைக்கு ஒரு ஆட்சியில வந்து ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். அதனால வந்து பொதுவாக இப்போ இந்த 2 கட்சிகள் இருக்கும்போது திமுக அதிமுகன்னு இருக்கும்போது நம்மளே வெளிப்படையாக பார்க்குறோம், நிறைய பிரச்சனைகள் தாவேகாவிற்கு இருக்குது. அது கூட்டம் கூட்டுறதா இருக்கட்டும், போஸ்டர்ஸ் ஒட்டுறதா இருக்கட்டும், ஒரு மார்க்கெட்டில் கூட அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. அப்படின்னும் போது இங்கே திமுக அதிமுகன்னு ஒரு 2 பெரிய கட்சிகள் இருக்கும்போது நிறைய அடக்குமுறைகள் உங்களுக்கு இருக்கும். அந்த அடக்குமுறைகளை எப்படி நீங்கள் வந்து தாண்டி வரீங்க? தாவேகா எப்படி அதை தாண்டி வருது? அங்கே இருக்குதா அந்த மாதிரி ஒரு நிலை இருக்குதா? அடக்குமுறைகள் இருக்குதா? முதல்ல அது அண்ணன் தளபதி சொன்ன மாதிரி தான், விஜய் அண்ணன் சொன்ன மாதிரி தான், அடக்குமுறைக்கெல்லாம் பயப்படுற ஆளானாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறேன். ஒரே பதில், எங்களுடைய தளபதி இருக்காருங்க, தளபதி விஜய் இருக்காரு, பொதுச் செயலர் ஆனந்தன் இருக்காரு, எங்களோட தொகுதியில் வந்து எங்கள் மாவட்ட செயலாளர் வந்து சம்பத்தன் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்களோட வழிநடை இல்லை, இவங்களோட துணையோட நீங்க வந்து அதை எதிர்கொள்றீங்க. நிச்சயமா அவங்க கொடுக்குற ஊக்கம் எங்களுக்கு இருக்கு. அந்த சப்போர்ட்ல நாங்க இன்னும் வந்து களத்துல இறங்கி வேலை தான் செய்ய போறோம். ஓகே, செய்வோம். நான் 2026 வந்து தளபதி வரது உறுதி. அவர் முதலமைச்சர் ஆக்குறது எங்க கையில இருக்கு. அவர் வந்து நல்லது செய்வாரு, மக்களுக்கு நல்லாட்சி கொடுப்பாரு. மேலும் மேலும் இது தொடரும். 26ல 31ல மேலும் மேலும் வர 5 எத்தனை ஆண்டுகள் வந்தாலும் அது எங்க ஆட்சி தான். கண்டிப்பாக தோழர், அடுத்தடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. என் நெஞ்சில் குடியிருக்கும்